வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருட்கூடலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் அவர்களுடைய பிராரப்த கர்மாவின் அடிப்படையில் உயர்கல்வியில் எது சார்ந்த படிப்புகளை தேர்வு செய்யலாம், எந்த விதமான படிப்புகள் இவர்களுக்கு யோகத்தை அளித்து பின்னாளில் வாழ்க்கையில் வெற்றி பெறச் செய்யும், எது சார்ந்த படிப்புகளை இவர்கள் தேர்ந்தெடுத்தல் கூடாது, அது தோஷமாக மாறி பின்னாளில் அவர்களுக்கு வாழ்வில் பயன்படாமல் போகும் என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம். வேகமாக இயங்கி வரும் நவீன யுகத்தில் பல்வேறு படிப்புகள் வந்துவிட்ட நிலையில் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை எந்த படிப்பில் சேர்க்கலாம் என்ற குழப்பத்திற்கு தீர்வு தரும் பொருட்டு இவ்வீடியோவானது பிரத்யேகமாக பதிவிடப்படுகிறது. பெற்றோர்கள் இதனை பயன்படுத்திக் கொண்டு அவர்களின் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பிராரப்த கர்மா அடிப்படையில் படிப்பினை தேர்வு செய்து கொடுத்து அவர்களை வாழ்க்கையில் வெற்றி பெறச் செய்ய இந்த வீடியோவை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களின் பலங்களையும் பலவீனங்களையும் பார்க்க போவோமேயானால், இவர்கள் புத்திக்காரகன் புதனுடைய நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள். வித்தைக்காரகனாக செயல்படக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த இவர்கள் அறிவை காட்டிலும் புத்தியினால் தான் கற்ற வித்தையினால் வெல்லக்கூடியவர்கள், அவசரமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள், கணித அறிவு மிக்கவர்கள், நுணுக்க அறிவு மிக்கவர்கள், உணவு பிரியர்கள், குழுவோடு இணைந்து பணிபுரியக்கூடிய மனநிலை உடையவர்கள், அதாவது குழு மனப்பான்மை மிக்கவர்கள், ஆளுமை மிக்கவர்கள், கடின உழைப்பாளிகள், பொறுப்பு மிக்கவர்கள், அரசு சார்ந்த யோகம் மிக்கவர்கள், இரவு பகல் பாராது பணிபுரியக்கூடியவர்கள், அயல்நாடு, அயல் மொழி, அயல் மாநிலம் சார்ந்து யோகம் மிக்கவர்கள், பயணத்தை விரும்பக்கூடியவர்கள், கலை ஆர்வம் மிக்கவர்கள், பழமையை விரும்பக்கூடியவர்கள், தாய்மொழி ஆளுமை மிக்கவர்கள், தான் கற்றதை பிறருக்கு தெளிவாக போதிக்கக்கூடியவர்கள், எழுத்துப் பணிகளில் திறமை மிக்கவர்கள், ஆய்வு சிந்தனை மிக்கவர்கள். இவர்களை பொறுத்தவரை எது மாதிரியான படிப்பினை இவர்கள் தேர்வு செய்யலாம் என்று பார்ப்போமேயானால், சயின்ஸ் செக்டார்ல பிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், ஜுவாலஜி, சாஃப்ட்வேர் ரிலேட்டட் கோர்சஸ், நீர் சார்ந்த கடல் சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகமளிக்கக்கூடியதாக அமைகின்றன. ஆர்ட்ஸ் செக்டாரை பொறுத்தவரை காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், மொழிசார் படிப்புகள், ஹிஸ்டரி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியாலஜி, ஆசிரியர் படிப்பு, கேட்டரிங் டெக்னாலஜி, மியூசிக் சார்ந்த துறைகள் இவர்களுக்கு யோகமாக அமைகின்றன. என்ஜினியரிங் செக்டாரை பொறுத்தவரை சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டேட்டா சயின்ஸ் ஆகிய துறைகள் இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக அமைகின்றன. மெடிக்கல் செக்டாரை பொறுத்தவரை அலோபதி மருத்துவம் இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக அமைகிறது. அதே போன்று சித்த மருத்துவம், இதயம் சார்ந்த மருத்துவ படிப்புகள், எலும்பு சார்ந்த மருத்துவ படிப்புகள், பல் மருத்துவம், கண் சார்ந்த மருத்துவ படிப்புகள், மெடிக்கல் கோடிங் சார்ந்த மருத்துவ படிப்புகள், நர்சிங், தோல் சார்ந்த மருத்துவ படிப்புகள் இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக அமைகின்றன. இவர்களை பொறுத்தவரை எது சார்ந்த படிப்புகளை இவர்கள் தேர்ந்தெடுத்தல் கூடாது என்று பார்ப்போமேயானால், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட் ரிலேட்டட் கோர்சஸ், ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, உரம் பூச்சி மருந்து சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக இருப்பதில்லை. ஆர்ட்ஸ் செக்டாரை பொறுத்தவரை அக்கவுண்ட்ஸ், சிஏ, ஜியோகிராஃபி, பினான்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், லா, அகழ்வாராய்ச்சி சார்ந்த படிப்புகள், மண்ணியல் சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக அமைவதில்லை. என்ஜினியரிங் செக்டாரை பொறுத்தவரை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகிய துறைகள் இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக அமைவதில்லை. மெடிக்கல் செக்டாரை பொறுத்தவரை ஹோமியோபதி, கழிவுநீக்க உறுப்பு சார்ந்த படிப்புகள், சிறுநீரகம் சார்ந்த மருத்துவ படிப்புகள், உளவியல் சார்ந்த மருத்துவ படிப்புகள், எக்ஸ்ரே டெக்னாலஜி, எம்எல்டி போன்ற இரத்த ஆய்வு சம்பந்தமான படிப்புகள், குழந்தை மருத்துவம் சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக இருப்பதில்லை.
பிரத்யேகமாக பார்க்க போவோமேயானால் 1ஆம் பாதத்தைச் சேர்ந்தவர்கள், அதாவது ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தைச் சேர்ந்தவர்கள் மருத்துவம் சார்ந்த படிப்பு, பல் மருத்துவம், பிசிக்ஸ், சுவாலஜி, கேட்டரிங் டெக்னாலஜி, மெட்டீரியல் சயின்ஸ், சிவில் இன்ஜினியரிங் ஆகிய படிப்புகள் இவர்களுக்கு யோகமாக அமைகின்றன. 2ஆம் பாதத்தைச் சேர்ந்தவர்களை பொறுத்தவரை இசை சார்ந்த படிப்பு, ஆசிரியர் படிப்பு, பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், லாங்குவேஜ், சாஃப்ட்வேர் ரிலேட்டட் கோர்சஸ் இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக அமைகின்றன. 3ஆம் பாதத்தை பொறுத்தவரை டேட்டா சயின்ஸ், ஆசிரியர் படிப்பு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகிய படிப்புகள் இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக அமைகின்றன. 4ஆம் பாதத்தை பொறுத்தவரை ஹிஸ்டரி, டீச்சிங், எக்கனாமிக்ஸ், நீர் சார்ந்த படிப்புகள், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சார்ந்த படிப்புகள், நர்சிங் சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக அமைகின்றன. இதில் தேர்வு செய்தல் வேண்டாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சில படிப்புகளை நீங்கள் தேர்வு செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டால் அது சார்ந்த பணிகளில் நேரடியாக உங்களால் பணிபுரிய முடிவதில்லை. ஆகவே அவ்வாறு நீங்கள் படிப்புகளை தேர்வு செய்ய நேர்ந்தால் அது சார்ந்த ஆசிரியர் பணியிலோ அல்லது அரசு போட்டித் தேர்வுகள் எழுதி உங்களுடைய பணி அமைப்பையோ நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அல்லது பின்னாளில் உங்களுடைய பணி அமைப்பானது வேறு துறையில் மாறி அமையக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உச்சம் பெற்ற கிரகங்கள், ஆட்சி பெற்ற கிரகங்களை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும். 4ஆம் இடத்தை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும். 10ஆம் இடத்தை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும். இவைகளை சார்ந்து உங்களுடைய படிப்பை தேர்ந்தெடுத்தல் இன்னும் சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்கும். இதில் நம் சிந்தனைக்கு எட்டிய வரை உள்ள படிப்புகளை ஆய்வின் அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கின்றோம். இன்னும் நிறைய படிப்புகள் இருக்கின்றன. ஒருவேளை ஏதேனும் சிறப்பு படிப்புகளை நீங்கள் தேர்வு செய்ய நேர்ந்தால் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த படிப்பானது உங்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடியதா என்பதை நன்கு ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் நீங்கள் அந்த படிப்பினை தேர்வு செய்யலாம். ஆகவே உங்களுடைய பிராரப்த கர்மாவின் அடிப்படையில் உங்களுடைய படிப்பினை தேர்வு செய்து அதன் மூலம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவராக. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.